நான் உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு உங்க கண்ணு சரியா நீங்க வந்திருக்கேன். நான் செய்யறேன். எனக்கு எதனா ஆச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. அது சரி, நான் தான் பொறுப்பு. நானே உங்களை நல்லபடியா கொண்டு போய் அடக்கம் பண்றேன். இல்ல நீங்க வைங்க அத்தை மூக்குல. ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து பழைய சொத்தா போட்டு கொள்ற அந்த பிள்ளை. இன்னைக்கு ஒரு புட்டி. காது கேட்கல. மாப்பிள்ளை இருக்கீங்களா? இங்கதான் இங்க அமைதியா இருக்கணும், பேசக்கூடாது. என்ன பிரியாணி சாப்பிட்டு அம்மா உட்கார வச்சுட்டு? ராதா, நீ தான் சாப்பிட்டுட்டு இருக்கியா ராதா? ஏண்டி ராதா, பெத்த தாய உட்கார வச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டு இருக்க? அது பாவி, எனக்கு பழைய என்னத்த பண்ணிருந்தீங்க எல்லாருமா? எப்ப வந்தா இவ? ராதா, ஏன்டா அப்படி போய் சொல்ற? அத்தா யாரு? நான் தான் மாப்பிள்ள ரவி. சொல்லுங்க மாப்பிள்ள. என்ன காது கேட்கலையா? என்ன இது காதுல பாட்டு கேட்டுட்டு இருக்க மாப்பிள்ள? ஏற்கனவே கண்ணு போச்சு, இப்ப காது வேற கேட்கலன்னா யாராவது உள்ள வந்து தீர்மானா கூட தெரியாது அத்தை. எனக்கு சும்மா வெறுப்படிதுன்னு பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் கேட்காதீங்க. என்ன பண்றீங்க? உட்காருங்க. நான் உட்கார்றேன். சரி, உங்களுக்கு ஒரு வைத்தியம் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். சீன வைத்தியம். உங்க கண்ணு சீக்கிரம் சரியாகணும்ட்டு. ஆமா, Facebookல பார்த்தேன். ஆமா, ஒருத்தர் சொன்னாரு இந்த மாதிரி கண்ணு நல்லா தெரியணும்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மூக்குல பஞ்சை வச்சு அடைச்சிக்கணுமா. அப்ப கண்ணு பஞ்சு வச்சு அடைக்கணும். ஆமா. என்ன மாப்பிள்ள நீங்க இப்படி சொல்றீங்க? அத்தை, இது சீன வைத்தியம் அத்தை. அது அவர் 3 வருஷம் உட்கார்ந்து 4 கோர்ஸ் முடிச்சிருக்காரு அவரு சொன்னவரு. சரியா? நான் இருங்க ஒரு நிமிஷம், உங்களுக்கு பஞ்சு கொடுக்குறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ பாருங்க, இது சீன வைத்தியம். நீங்க என்ன பண்ணுங்க, மூக்குல பஞ்ச வச்சீங்க. எனக்கு புரியாத, இத மூக்குல வைங்க. இங்க புடிங்க, வைங்க. மாப்பிள்ள, பஞ்சு வச்சு அடிச்சா செத்து போயிடுவோம் மாப்பிள்ள. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது அத்தை. 1 மணி நேரம் தான். அதுக்குள்ள உங்களுக்கு கண்ணு பாருங்க சூப்பரா பளிச்சுன்னு தெரியுமா. என்ன சொல்றீங்க? ஏற்கனவே வீசிங் எல்லாம் இருக்கு. அத்தை வைங்க அத்தை, சொல்றதை செய்யுங்க. ஒரு மருமக சொன்னா தட்டக்கூடாது அதெல்லாம். அப்ப எனக்கு என்ன மரியாதை இருக்கு இந்த வீட்டுல? ஒரு மூத்த மருமகனுக்கு நான் உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு உங்க கண்ணு சரியா நீங்க வந்திருக்கேன். நான் செய்யறேன். எனக்கு எதனா ஆச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. அது சரி, நான் தான் பொறுப்பு. நானே உங்களை நல்லபடியா கொண்டு போய் அடக்கம் பண்றேன். இல்ல அத்தை, நீங்க வைங்க அத்தை மூக்குல. சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. வைங்க, நல்லா வைங்க. நல்லா சொருங்க. அப்படிதான் இன்னும் நல்லா சொருங்க, விழுந்துற போகுது. ஐயோ மாப்பிள்ள, மூச்சு விட முடியல. வைங்க அத்தை, வைங்க, சொன்னா கேளுங்க, வைங்க. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சுங்க சார். என்னதான் இப்படி மிரட்டுறதுன்னே தெரியல. வைங்க, ராதா வரத்துக்குள்ள சீக்கிரம் வைங்க. அப்புறம் அவளுக்கு வந்துச்சுன்னா இந்த சீன வைத்தியம் அவ கத்துப்பா. அவளுக்கு தெரியக்கூடாது. நல்லா வச்சீங்களா? இந்தாங்க, இது காதுல வச்சீங்க. காதுல. ஆமா, 5 புலங்களையும் அடைக்கணுமா. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. வைங்க, காதுல வைங்க, சீக்கிரம் வைங்க, டைம் ஆகுது. சூடு ஆறுது. தெரியல. சூடு ஆறுதா? சூடு இல்ல, சூடு குறைஞ்சிரும் உடம்புல இருந்து. வைங்க. நீங்க நல்லா காது அடைச்சிக்கிட்டீங்களா? அப்படியே படுங்க. அப்படியே படுங்க, அவ்வளவுதான். சரியா? இருங்க, தலையில ஒண்ணு விடுங்க. அம்மாடி, தலையை தூக்குங்க. வைங்க, இப்ப வைங்க, தலையை வைங்க. அவ்வளவுதான், கம்முன்னு. சரியா? 1 மணி நேரம் வாய் தரக்கூடாது. மாப்பிள்ள, மூச்சு விட கஷ்டமா இருக்குது மாப்பிள்ள. நீங்க பேசாதீங்க அத்தை, பேசாதீங்க. பாருங்க, 1 மணி நேரம் கழிச்சு பாருங்க, கண்ணு எப்படி பளிச்சுன்னு தெரிய போது பாருங்க. உங்களுக்கு எடுக்க கூடாது. ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து பழைய சொத்தா போட்டு கொள்ற அந்த பிள்ளை. இன்னைக்கு ஒரு புட்டி. காது கேட்கல. மாப்பிள்ள இருக்கீங்களா? இங்கதான் இங்க அமைதியா இருக்கணும், பேசக்கூடாது. இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியலையே யாருன்னா. இவனுங்க வேற முடிச்சு டைட்டா போட்டுறானுங்க, அவுக்க முடியல. அதாவது ஒண்ணு கண்ணுதான் தெரியும். ஏயா எவ்வளவு பேருடைய ஃபீலிங்க லென்த்தா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கே. சூனு ஒரே வார்த்தையில ஆஃப் பண்ற. அத்தை வைங்க, அத்தை பஞ்ச மூக்குல. சொன்னா கேளுங்க, வைங்க. இன்னும் வாசனைக்கு நல்ல வாசனையா வருது. அது ஒண்ணுல சாம்பிராணி புகை போட்டுட்டு இருக்கேன். சாம்பிராணி புகையா? ஆமா. இல்லையே, வேற ஏதோ ஸ்மெல் மாதிரி. அது நல்ல பழக்கப்பட்ட ஸ்மெல் மாதிரி இருக்கு. ஐயா அத்தை, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. நீங்க வைங்க. உங்களை யாரு பஞ்ச வெளியில எடுக்க சொல்லுது மூக்குல இருந்து? ஐயோ, எனக்கு மூச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்தாங்க, இதை வச்சு உள்ள சொல்லி வைக்கீங்க மூக்குல.
என்னத்த கொடுக்குறீங்க? அத்தை சொன்ன கேளுங்க, மூக்குல வைங்க அத்தை நீங்க. ஐயோ என்ன ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல. நல்ல வாசனை ஏதோ வந்தது. நல்ல வாசனை. மூச்சு கூட விட முடியல. இதை வச்சுட்டு என்ன பண்ண சொல்றான்னு தெரியல. இருக்கீங்களா? இங்கதான் இருக்கும். சாம்பிராணி பொங்க போடுறோம். இப்ப நீங்க மூக்குல வைங்க, இல்லைன்னா சாம்பிராணி பொங்க மூக்குக்குள்ள போய் உங்களுக்கு தும்மல் வந்துரும். இது காதுல இருந்து எடுத்துட்டேனே. ஏன் எடுத்தீங்க? அது அப்பவே எடுத்துட்டேன். இந்த ராதா வந்திருக்கா. ராதா சரி சொல்லுமா. மாப்பிள்ள நீங்க இருக்கிறீங்க எனக்கு தெரியாது மாப்பிள்ள. ஆனா ஏதோ நல்ல ஸ்மெல் ஆகுது. இது அது ஒண்ணும் இல்ல, ராதா குசுட்டா. அதான் நல்லா தெரியும். இதை மட்டும் நல்லா மாப்ப முடியும். எல்லாம் எங்க பக்கத்து வீட்டுல என்ன சமைக்கிறாங்கன்னு கூட சொல்லிடுவேன். ஆனா இந்த ரூமுக்குள்ள பிரியாணி வாசனை வருது ராதா. அத்தை ஏய் பிரியாணி என்னடி இது? என்ன பிரியாணி சாப்பிட்டு அம்மா உட்கார வச்சுட்டு? ராதா நீதான் சாப்பிட்டுட்டு இருக்கியா ராதா? ஏண்டி ராதா பெத்த தாய உட்கார வச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டு இருக்க? ஐயோ பாவி, எனக்கு பழைய என்னத்த பண்ணிருந்தீங்க எல்லாருமா? எப்ப வந்தா இவ? ராதா ஏன்டா அப்படி பொய் சொல்ற? ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நானாடி நான் இப்பதான் வரேன் நானு. யாரு மூக்குல வைக்க சொன்னது? ஏய் அடி பாவி, பெத்த தாய் மூக்குல பஞ்ச வச்சுட்டு ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்டு இருக்கியே. நீ எல்லாம் மனுஷி அடி. உன்னை 9 மாசம் சுமந்து பெத்தாங்க அந்த தாய், அவங்க மூக்குல பஞ்சு வைக்க எனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ரவி ஏன்டா அப்படி அத்தை பாருங்க அத்தை. அப்ப இவ்வளவு நீங்க பஞ்சு வச்சது யாரு நினைச்சீங்க? நீங்க தான் கொடுத்தீங்க. நான் இப்பதானே அத்தை கொல்லைக்கு போயிட்டு வரேன். பொய் சொல்லாதடா நீ. என் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்றீங்க. ஏமாத்த கூடாது ராதா நீ. ஆனா ரொம்ப நீ என்ன ஏமாத்துற. நம்ப மாட்டியாமா? நான் யாரமா ஃபர்ஸ்ட் வந்தா? யார் ஆம்பளை வாய்ஸ் யார் கேட்டது? நீ மிமிக்ரி பண்ணிருக்கடி வாய்ஸ. நீ வாய்ஸ் மிமிக்ரி பண்ணிருக்க. வாய்ஸ் யாரால பண்ண முடியாதுடா. நீ பண்ணுவேடி. வந்தாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ தானே அப்ப வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க. அத்தை இதுல வேற பிலால் ஹோட்டல் பிரியாணி அத்தை, லெக் பீஸ் வேற சாப்பிட்டு இருக்கா அத்தை, முட்டை வேற முழுங்கி இருக்கா. என்ன ராதா இது? அம்மா அவன் தாமா சாப்பிட்டு இருந்தான். ராதா ஏன் ராதா என்கிட்ட இவ்வளவு போய் சொல்லிட்டு இருக்க நீ? அப்ப பாரு என்ன ஏமாத்துற நீ. யோ அதான் குட்டு வெளிப்பட்டுடுச்சே. இப்பயாவது ஒத்துக்கோ அத்தை. இந்தாங்க அத்தை, நீங்க சாப்பிடுங்க அத்தை. இந்தாங்க மூக்குல அத்தை, நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க எலும்பு கடிங்க. இப்ப எலும்பு கடிச்சா உங்களுடைய கண்ணுல இருக்கிற தையல் பிரிஞ்சிருமே, என்ன பண்ணலாம்? நடிக்கிறான் பாரு, நடிக்கிறான். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். ஏண்டி வாயை மூடி. அந்த மாதிரி எங்க அம்மா ஏன் என் வாய்ஸ்ல பேசி ஏமாத்துறீங்க அம்மாவை? ஐயா உன் வாய்ஸ்ல வேற பேசுறான். அதோட மனுஷர் பெருசா. இதெல்லாம் எப்ப ராதா நீ கத்துக்கிட்ட? அம்மாவல ஏமாத்துறதுக்கு இப்படி? அவன் சொல்றது நம்புறியா நீ? அவன் தான் உன்னை ஏமாத்துறதுக்கு பஞ்சு மூக்குல அத்தனை இப்பதான் வந்த வீட்டுக்குள்ளேயே. பொய் சொல்லாதடா. சத்தியமா நீ காலைல சாப்பிட்டது வயிறு கடபடா 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 ஆனதுனால 2 செங்கல் எடுத்துக்கிட்டு இப்பதான் கொல்ல பக்கம் போய் உட்காந்துட்டு வராத்த. நான் உள்ள வந்துட்டேன்னு சொல்லிட்டு வாயை மூடுறான். முட்டை எடுத்து வாய்க்குள்ள அழுத்துறான். பாதி முட்டை எனக்கா பாதி முட்டை அவனுக்கா. பிரியாணில பாதி தரேன்னு சொன்னா, அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப புரிஞ்சுக்கலாத்த. இவ சோத்துக்காக என்ன ஏமாத்துறல நீ. இவ சோத்துக்காக பாருங்க, வேணாம் இவங்க நம்பாதீங்க. இவ சாப்பாடுக்காக என்ன வேணா பண்ணுவா. இன்னைக்கு உங்க மூக்குல பஞ்ச வச்சவ நாளைக்கு பாருங்க உங்களை கொண்டு போய் சிலையோ உயிரோட கொண்டு போய் அப்படியே போஸ்ட் வந்துருவா. யாரு பஞ்சு வச்சா? நீதான் எங்க அம்மா அப்படியே உயிரோட திரும்ப பொதிக்கலான்னு பார்த்த. நல்லா இருக்க மூக்குல போய் பஞ்சு சோறு பாரு. நல்ல மருமவன் சூப்பர். ஆனா 2 பேரும் நல்ல ஏமாத்து. சரி நீ யாராவது விடுங்க அத்தை. நான் வெளியில இருந்து வந்தவன், நான் 3வது மனுஷன், நான் மருமகன் தான். நீங்க பெத்த வயிறுல இருந்து வந்தவ வெளியில இவ உங்க மக. ஆனா இவ பாதி பிரியாணி தரேன்னு சொன்ன ஆசைப்பட்டு உங்களை சொல்றா போட்டுருவேன் கிளவி அப்படின்றாத்த. என்ன கொடுத்துற நீ? இவன் நம்ம போய் சொல்றான். சரி அத்தை நீங்க பண்ணுங்க, இந்த பிரியாணி நீங்க சாப்பிடுங்க அத்தை. சரியா? இனிமேல் நான் பாத்துக்க பக்கத்துல வெளில போடி. வீட்டை விட்டு அவுட் அவுட். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் நியாயம். அவுட் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அத்தை சாப்பிடுங்க அத்தை. நான் இருக்கேன் அத்தை உங்களுக்கு. போடி. இப்படிப்பட்டவன் தான் நீ ஏமாது. ஏமாறற பாரு அவங்கிட்ட தான் நீ. சாப்பிடுங்க அத்தை. நீங்க பிரியாணி வாங்கி வந்து கொடுத்துட்டு வந்ததா நீ ஏமாத்துறான். போடி. பாரு என் மருமகன் தான் பிரியாணி வாங்கி வந்து கொடுத்துருக்க. நீ உட்காந்து ஒண்டியே தின்னல நீ. எல்லாம் ஏமாத்து. நல்லா இந்த பிரியாணி தான் நல்ல வாசனையா இருக்கு. அதுதான் எனக்கு தெரியும். ஏ சோத்து கலஞ்சலா இருக்கு. நீ சோத்து கலஞ்சவரா? ஏன் பிரியாணி தின்னதே இல்லையா இது வரைக்கும்? அப்படியே மொத்தத்தையும் கொட்டினு அப்படின்னா மூக்குல அப்படியே வந்துச்சு. உனக்கு என்னடா உனக்கு பிரச்சனை என்ன?
அவளுக்கு அப்படிதான் அப்படிதான் அத்தை. அதாவது சீதை பத்தி தான் போது பாரு இதை தின்னுட்டு லூஸ் மோஷன் ஆகும் பாரு. யாரடா திட்டா? உன்னை தானே சொன்ன கூமிட்டேன். நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் தந்தை இவ்வளவு சொல்ல உனக்கு பாரு லூஸ் மோஷன் ஆகி பாரு ரத்த ரத்தமா போகும் பாரு மூல வியாதி வரும் பாரு உனக்கு. என்னடா சொல்லிட்டு இருக்க? உன்னை தாண்டி சொல்றேன் உன்னை தாண்டி சொல்றேன். என்னடி சொல்றியா? நீ எங்க அம்மா சொல்ற? என்னது அம்மா நான் உன்னை திடீர்னு கேட்டி உன்னை திடீர்னு கேட்டி என்ன ஏமாத்தாத ராதா. ராதா. பிரியாணி கொடுத்துக்கறான்னு அதுக்காக இப்படியே பண்ணுவீங்க. அத்தனைக்கு பிரியாணி சாப்பிடுங்க அத்தை. சாப்பிடுங்க 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 நீங்க சாப்பிடுங்க. ஆனா சத்தியமா சொல்றேன் உன் வயிறுலாம் வந்து வயிறா இல்ல லாரி டயரா? நீ எவ்வளவுதான் திம்ப உட்காந்துக்கிட்டு நீ எல்லாம் வந்து நல்லா சொல்ற வாயில வந்துடும் நல்லா எனக்கு. ஆமா சொல்றீங்க மாப்பிள்ள வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே என்ன ஒன்னே சொல்றேன்டி உங்களையும் சொல்றேன் அத்தை. நான் உங்களையும் திட்டுவேன் அத்தை. நீங்க தெய்வம் அத்தை. நீங்க எனக்கு தாய்க்கு சமாத்த யாருமா சாப்பிடுறது? நீங்க தாய்க்கு சமாத்த தாய்க்கு சமாத்த. யார் அடிக்க போறா? அம்மா உன்னையே அடிக்க வராமா? ஐயோ போய் சொல்லு. இப்பதான் அடிச்சேன். நான் பார்த்தேன். ஏய் ராஜா பண்றீங்க பாத்தீங்களா?